ஹாய் கைஸ், நான் உங்கள் முருகேசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சில வேலைகள்னால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பார்க்க வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிஎஃப்எஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பிக்கான 2025க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸாமினேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 26 செப்டம்பர் 2025லேருந்து 16 அக்டோபர் 2025 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்திருக்கும். நீங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9 டிசம்பர்லேருந்து 12 டிசம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 4 பிரிவுகளாக இருக்கும். பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக தான் இதுவும் இருக்கும். 4ஆவதாக உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். பேப்பர் 1க்கான எக்ஸாமினேஷன் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1/4 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது 4 வினாக்களை நீங்கள் இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 1 மதிப்பெண் எடுப்பாங்க. இதுக்கான சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இருக்கும். இது 50 வினாக்கள் இருக்கும் 50 மதிப்பெண்களுக்கு. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 50 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 50 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 50 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 200 வினாக்கள் 200 மதிப்பெண்களுக்கு இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கம்பேரிசன்ஸ் இருக்கும். இது 200 வினாக்கள் 200 மதிப்பெண்களுக்கு இருக்கும். உங்களுக்கான தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நடைபெறும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர், ஓபிசி, எஸ்சி மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் பண்ணணும். இது எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு 154 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வித அப்டேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த்.